ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு தம்பி சூர்யா உனக்கு கட்டம் சரியில்லைப்பா, சகுனி வந்து நடு முச்சியில் உட்காந்துட்டு ஆட்டமாக ஆடுறாருப்பா, இது புரியாமல் நீ ஒரு பக்கம் ஆடுறியப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது மகாவை வெறுப்பேற்றுறாங்களாமா. எனக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுது ஸ்வேதா, ஆனால் கூட இருக்கவங்களுக்கு தெரியலன்னு மகாவை குத்தி காமிக்கிறாராமா. டேய் குத்தியாடா காமிக்கிற, இருடா உன்னை பழி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டாங்க. நினச்ச கையோட சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பாதுஷா மேலே கோவத்தை காமிக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, நாட்டில் முக்கால்வாசி பேர் புருஷன் மேலே உள்ள கோவத்தை, அதாவது வீட்டில் உள்ள துணி மேலேயும் பொம்மை மேலேயும் மாவு மேலேயும் தானே காமிக்க முடியுது. வச்சு சும்மா குத்தேன்னு குத்தி எடுத்துட்டாங்க. வேற லெவல்ப்பா, உங்களுக்கு கை வலிக்கும்பா, அந்த அளவுக்கு குத்துறீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம வீட்டில் எல்லாரும் சேர்ந்து நமக்கும் குத்தணும் போல தோணும், கண்டிப்பாக தோணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, சொல்லு பேச்சு கேட்காத புருஷன் இருந்தால் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே எப்படா பூகம்பம் வெடிக்கும், சகுனி வேலையை சகுனி காமிச்சிக்கிட்டே இருக்குங்க. சகுனி சித்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா பகடையை உருட்டி போட்டு இவங்க சோழியை சொல்கிறாங்களாமா. இவங்க அடுத்தவங்க சோழியை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அனாமிக்கிட்ட போய் நெண்டி விட, காயத்ரிகிட்ட போய் நெண்டி விட, விஜய் இதுக்கு இந்த வேலைலாம் செய்கிறான்னா வேலைக்காரனா அப்படி இப்படின்னு நெண்டி விடுறாங்க. எதுக்குடா எலி அம்பலத்தில் ஓடுதே நம்மளும் யோசிச்சாங்க. எதுக்குன்னா இவர் போனார்னா ஆஃபீஸ்க்கு இவங்க பையனையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிவிட்டு எம்டி ஆக்கிடுவாங்களாமா. அதனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இவ என்ன பூகம்பம் கிளம்பினாலும் நம்மளோட ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அனாமிக்கு அப்படியே இல்லை வச்சிருக்காங்க பாரு மூஞ்ச. மூஞ்ச 3-6 வரையும் வச்சிருக்கேடி, எப்படி உன்னால் இப்படி முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காயத்ரி இதை நம்பி பிரச்சனை பெருசாக்கி விட, விஜய் வேணாம் எல்லாருக்கும் நார்மல் தான் விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பெருசாக பூகம்பம் வெடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்